யாரெல்லாம் பிறந்த நாள் எதிர்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்கள். எப்போ வெல்கம் ரஜீவன் வாங்க, அம்மா வாங்க. நேற்றைய தினமே உங்களுக்கு இனிய வாழ்த்துக்கள் ரஜீவன். உண்மைக்குமே அவர் வார்த்தையா சொன்னதெல்லாம் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களோட பயணம் எல்லாரும் உங்களை பிடிக்க சொன்னது. ஹாய் சொல்லு, ஹாய் ஹாய். நான் உங்கள் சார் நேரம் எங்கே ரெடியாக நிற்கிறேன்னு சொன்னால் ஒரு கிரேட்டான பிளேஸு தான் போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் November 9 யாரெல்லாம் பிறந்தநாள் எதிர்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்கள். எப்போவுமே சுகபல ஆரோக்கியத்தோட சமாதானமாக சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி சண்டே. அதாவது நேற்றைய தினமே எங்களுக்கு எங்கள் மனசில் நல்ல ஒரு சந்தோஷத்தை ஒரு ஈவினிங் டைம் எங்கள்கிட்ட ஒரு தம்பி கொடுத்துட்டார். அவர் பக்கத்துலேயே தான் நிற்கிறார். ஆனால் 2-3 நாட்களுக்கு முன்னாடியே எனக்கு ஃபோனில் சொல்லியிருந்தார் அதுக்குரிய விஷயத்த. அப்படியே சொல்லி போட்டு சடன்லியாக நேற்று ஈவினிங்கே வந்துட்டார். ஓகே, இதுக்கு மினிமம் சர்ப்ரைஸ் பண்ணக்கூடாது. அது யாருன்னு சொன்னால் ரஜீவன். ஸோ இன்றைக்கு நான் சொல்ல போகிற இந்த வார்த்தையை கேட்டு உண்மைக்குமே ரஜீவனை மனதார நேசிக்கிறவர்கள் ரஜீவனை லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகணும், நல்ல ஒரு நிலைக்கு வரணும், நல்லா வாழணும்னு நினைக்கிறதான உள்ளங்களுக்கு இன்றைய தருணம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கப்போட தருணமாக இருக்க போது. அந்த வகையில் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸாக சொல்ல போகிறது நான் ரஜீவனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெம்பஸ் கிடைச்சிட்டுது. ஸோ ஸ்டார்ட்லேயே அதாவது 3 வருடங்களுக்கு முன்னாடி சுபாஷ் சந்திக்கிற அந்த நிலையிலேயே அவர் தான் ஒரு யூனிவர்சிட்டி மாணவன் என்றது அப்படியே அச்சு பறிச்ச மாதிரியே அதில் இருந்து அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் சும்மா என்ன சொல்கிறது, அவர் வாலிப பையனாக இருக்கிற முறையில் கலாய்க்கிற மாதிரி எஸ்கே ரோல் மாடலாக எடுக்கிற முறையில் அவரும் அப்படித்தான் கொஞ்சம் சர்ப்ரைஸ் கண்டினியூஸ் நிறைவாக கொடுப்பேன். சரிதான். அந்த வகையில் இட்டே வரைக்கும் நான் ரஜீவனோட பயணிச்சுட்டு வரேன். அதே ஒரு கொஞ்ச காலமாக சரியான ஒரு சர்ப்ரைஸை எனக்கே கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வகையில் ரஜீவனுக்கு ஹெம்பஸ் கிடைச்சிருக்குது. 3 நாட்களுக்கு முன்னாடி எனக்கு சொல்லியிருந்தேன். உண்மைக்குமே எனக்கு கேட்டது இப்போ நான் சுவாசெல்லாம் நல்ல சந்தோஷம் அடைஞ்சேன். உடனே அடையாவே ரஜீவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வகையில் யாழ்ப்பாணம் திண்ணவேலி பல்கலைக்கழகம் தான் அது கிடைச்சிருக்குது. அதுவும் அவருடைய அந்த பிரிவு கலைத்துறை பிரிவு தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கார். 3 வருடத்துக்கு அப்புறமா ஒரு பட்டதாரியாக ரஜீவன் தம்பி வெளியேறப்புறார். இன்றைய தருணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை கௌரவிக்கிற விதமாக அதான் பல்கலைக்கழக மாணவன் என்ற ஒரு அங்கீகாரம் பெற்று இருக்கிறார். இன்றைக்கு அப்பேற்பட்டதான எங்களோட கிரேட்டான பேசனை நாங்கள் கை தட்டி வரவேற்போம். வெல்கம் ரஜீவன் வாங்க, அம்மா வாங்க. நேற்றைய தினமே எங்களுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ரஜீவனின் கனவுகளில் நம்ம லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறின தருணமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பேக் மை கிரேட் பிஸ்னஸ். வாழ்த்துக்கள் ரஜீவன். உண்மைக்குமே அவர் வார்த்தையாக சொன்னதெல்லாம் படிப்படியாக நம்ம அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறிக்கொண்டே இருக்குது. ரஜீவன் வாழ்க்கையில் ஒரு வெற்றிக்கு பின்னாடி ஒரு இருப்பான்னு சொல்லுவோம். அந்த வகையில் அம்மா தான் என்ன ரஜீவன் சொல்ல வேணும் கண்டிப்பாக. அப்போ அம்மாவுக்கு என்ன மாதிரி சந்தோஷமாக இருக்கு? சந்தோஷம் ஏன்னா அது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். மற்றது ஜனவரி தான் கிடைக்குமென்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நவம்பரே கிடைச்சிருக்குது. ஓகே, இப்போ இன்றைக்கு இந்த கதாநாயகன்ட்ட நாங்கள் மீதியான விஷயங்களுக்கு இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க உங்களுக்கு கேம்பஸ் கிடைச்சதை பற்றி? எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக நான் சுவாசன் முதல் சந்திக்கக்குள்ள A-level எழுதி போட்டிருந்தேன். அப்போ எனக்கு ரிசல்ட்ஸ் தெரியல. ஆனாலும் சொல்லியிருந்தேன் கட்டாயம் நான் கேம்பஸ் போகணுண்டு. அதுக்கு பிறகு தான் ரிசல்ட்ஸ் வந்தது. அதுக்கு பிறகு தான் நாங்கள் பயணிக்க வலிக்கிட்டு நாங்கள் சுபாஷன் நான் சந்திச்சு நான் நினைக்கிறேன் 5ஆம் மாதம் எனக்கு ரிசல்ட்ஸ் வந்தது 9ஆம் மாதம். அதுக்கு பிறகு தான் எல்லா விஷயமும் நடந்தது.
அதே மாதிரி இன்றைக்கு வந்து கேம்பஸுக்கு போகிறேன். அது வந்து இதில் வந்து கௌரவம் அதுன்றதை தாண்டி இன்றைக்கு தான் நாங்கள் கேம்பஸுக்குள்ளே போகிறோம். ஸோ இனி படித்து தான் எங்களுக்கான நிலையை வந்து தக்க வச்சுக்கொள்ளணும். இன்னும் நிறைய கஷ்டப்படணும். ஓலெவல் ஏலெவல் என்ற சுமையை போல இன்னும் பல மடங்கு சும்மா சேர்த்தது தான் கேம்பஸ் படிப்புன்றது. நார்மலாக வந்து நாங்கள் படிச்சுட்டு வெளியவே இல்லாத நிறைய பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அங்கே வந்து ட்ராக்கிங் ஒரு பக்கம், கஷ்டம் ஒரு பக்கம், செலவுகள் ஒரு பக்கம், இது எல்லாத்தையும் தாண்டித்தான் நாங்கள் படிப்புன்றதுக்குள்ளே போகணும். இந்த ட்ராக்கிங் இருக்கக்கூடாது, எங்களுக்கு வந்து செலவுன்ற பக்கம் கஷ்டமாக இருக்கக்கூடாது, உணவு சரியாக கிடைக்கணும். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணினா தான் அடுத்த ஸ்டெப் நாங்கள் நல்லா படிக்கலாம். அப்போ இப்படியான விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் வந்து தன்னம்பிக்கையோட போகிற நிச்சயமாக வந்து படித்து முடிக்கலாம் அப்படின்ற தன்னம்பிக்கையோட அந்த பட்ட படிப்பை முடித்து பட்டதாரியாக வந்து வெளியில் வரலாம் என்ற தன்னம்பிக்கையோட இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வேறு யாரும் சப்போர்ட் ஆகிடலும். அவை வந்து குடும்பத்தை சொல்லணும். அம்மா அதே மாதிரி இந்த இடத்துல மெட்டாக்கள் இல்லாட்டிக்கும் அவங்களோட சப்போர்ட்டும் இருக்குது எனக்கு. அதை விட இப்போ ஃபினான்சியலான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகள் நிறைய பேர் இதுவரைக்கும் உதவி செய்திருக்கிறீங்க. இனியும் வந்து தேவைப்பட்டா வந்து உதவி செய்வீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி வந்து இங்கே இருக்கிற ஆட்கள் வந்து ஒரு உறவு பாலமாக வந்து அம்மாவுக்கும் எனக்கு முடியல, இல்லை கேம்பஸுக்கும் எனக்கு முடியல வந்து சாருக்கா சுபாஷ் அண்ணா கிருஷ்ணா அண்ணா அப்படின்னு சொல்லி எங்களோட இந்த சேர்ந்த குடும்பம் வந்து என்னோட இணைஞ்சிருக்கிறதால அவையோடையும் வந்து நாங்கள் பயணிப்போம். அதால் வந்து பெருசாக இந்த சுமைகள் வந்து தெரியாது, எல்லாமே சுகமாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். பல்கலைக்கழகம் சம்பந்தமான விடயங்கள் ஒன்றும் எனக்கு இப்போதைக்கு தெரியாது. என்ற உள்ள போய் அங்கே பழக வலிக்கிட்டா தான் அங்கே கிடைக்கிற நண்பர்கள் என்ன மாதிரி, அங்கே இருக்கிற விடுதிகள் என்ன மாதிரி, படிப்புகள் என்ன மாதிரி எல்லாம் தெரியும். அப்போ அதால் வந்து இப்போதைக்கு அதை பற்றி சொல்லிடாது. கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு காணொளி வந்து நாங்கள் பிறகு பல்கலைக்கழக அனுபவங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் போடைக்குள்ள கண்டிப்பாக அதை பற்றி நாங்கள் கதைப்போம். மற்றது இனி வந்து காணொளிகள்லையும் வந்து இப்போ இதுவரைக்கும் வந்த மாதிரி நாங்கள் பாரது வந்து சாத்தியப்படாது சொன்னால் ஒரு அரசாங்கத்தின் பல்கலைக்கழகம் என்று வரைக்குள்ள சில சட்டத்திட்டங்கள் இருக்கும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சில விஷயங்களை வந்து ஓப்பனா கதைக்கு இயலாது, இயலாது, அவங்களோட சட்டத்திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும் என்ற வகையில் ஒரு அண்ணாக்கான்ற உறவு வந்து எங்களோட பயிர் இருக்கும். பட் அது எல்லாமே வந்து நாங்கள் இவ்வளவு நாளும் எங்களோட சின்ன சின்ன விஷயங்களையும் காணொலியில் கொண்டு வந்து நாங்கள் இனி வந்து அதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல. நிறைய விஷயங்களை மிஸ் பண்ண வேண்டி வரும். பர்த்டே ஃபங்க்ஷனுகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சில வேளை மிஸ் பண்ண வேண்டி வரும். ஏன்னா படிப்புன்றது முக்கியம், படிக்கணும். இவ்வளவு நாளும் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் வீட்டில் திட்டம் இனி வந்து படிக்க வலிக்கிட்டா அதில் வந்து முழு கவனம் இருக்கணும் என்ற வகையில் அதுவும் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் என்னை நேசிக்கிற உறவுகள் வந்து நிச்சயமாக நேசிப்பீங்க. நான் தூரமாக போனாலும் வந்து உங்களோட நேசம் பண்ணது எப்பயுமே பக்கத்தில் அருகில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அந்த வகையில் இதுவரைக்கும் ஆதரவாக அன்பாக இருந்த எல்லா உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கொள்றேன். என்னுடைய அடுத்த கட்டம் இன்றைக்கு ஆரம்பமாகுது. 26வது வயசுல முதலாவது ஸ்டெப் பல்கலைக்கழகம் என்ற ஒரு பெருமதியான ஒரு காலம் ஒன்று எனக்கு இன்றைக்கு ஆரம்பமாகுது. இந்த காலம் கிட்டத்தட்ட அப்படி இப்படி என்று பார்த்தாலும் 30 வயசு வரைக்கும் நீடிக்க போகுது. 30 வயசுக்கு பிறகு வார விஷயங்களும் வந்து பெருமதியான விஷயங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதுவரைக்கும் உதவி செய்த, அன்பாக இருந்த, கதைச்ச, பழகின எல்லா உறவுகளுக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களோட பயணம் வந்து தொடரும். மிச்ச விஷயங்களை நாங்கள் போகிற வழியில் கதைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள், அதாவது சில பொருட்கள் வந்து வேண்ட இருக்குது, அதுவும் வந்து பார்க்க போகிறீங்கள். அது மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழகம் எப்படி இருக்குது சாரோகாவும் சொல்லியிருந்தேன். இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ஜெஃப்னா ஃபேமிலிக்கு இருந்தாலும் வந்து 2 பேரும் வெளி மாவட்டம் தானே. அப்போ உண்மையாக பாருங்க, ஒரு மற்றவே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் எங்கன்னு தம்பி சொன்ன மாதிரி இந்த உறவு பாலம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எஸ்கே வந்து ஸ்ரீஜெயவர கேம்பஸ் போயிடு, அடுத்தது வந்து அக்காட மகனா அடுத்தவர் வந்து கேம்பஸ் போயிருக்கு. அதே மாதிரி நானும் வந்து ரஜீவன் ஒரு தம்பியாக பார்க்குறேன். இந்திய தருணம் பாருங்க
எங்களோட வீட்டையே நின்று நாங்கள் அவரை மனசார வாழ்த்தி நாங்களே கொண்டு போய் அவருடைய அடுத்த கட்ட முக்கியமான இடத்துக்கு நாங்களே கொண்டு போய் விடுறோம்னு சொல்லியிருக்க உண்மைக்குமே மனசார வந்து வெறும் எங்களோட தம்பின்ற தருணம் யாழ்ப்பாண கேம்பஸுக்கு வந்து எங்களோட தம்பி கிடைச்ச சந்தோஷம். மற்றது வந்து இரவு பூரா கதைக்கும் போது அம்மாவோட ஒரே மெனக்கவரை வீட்டு சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு அது இப்போ உங்களோட கவலை மட்டும் இல்லையாமா எல்லாத்தையும் ஒரு பெற்றோர்கிட்ட கவலையும் வந்து பிள்ளை வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து என்டர் பண்ணினோடனே உடனே நான் தான் யோசிக்கிறது. ஆனாலும் வந்து என்ன அதை தாண்டி ஒன்று ஏற்கணும்னா ஒன்று இலக்கத்தான் போயிடும். எல்லாமே வந்து ரஜீவனுக்கு வந்து கைபிடிக்கு கடவுள் ஒரு கிருபியாக நடக்கல வந்து அதுலேயும் வந்து ஒரு பலம் இருக்கும், கடவுளோட பலம். அப்போ நீங்கள் அதை பற்றி கவலைப்படாங்க. மற்றது வந்து இப்போ நீங்கள் அங்கேருந்து வரணும் பண்ண அவசியம் இல்லை. ரஜீவன் நேற்று தினமே கதைக்கும் போது ரஜீவன் சொல்லியிருந்தார் கிடைக்கிற லீவ் டைமில் வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிடுமான்னு சொன்னால் உடனடியாக ஓடி வரணும்னு சொல்லிட்டேன். எங்களுக்கு வந்து நிறைய தூரம் இல்லை தானே. அப்போ அவர் வந்து சொல்லிட்டு வந்தாலே என்ன சமாளிச்சு அதெல்லாம் நாங்கள் செய்வோம் ரஜீவன். அப்போ அம்மாவுக்கு வந்து அந்த கவலை தேவையில்லை. உங்களுக்கு நீங்கள் மாசத்துல பார்க்கணும்னு சொன்னால் வந்து பார்க்கலாம். ரஜீவன் இங்கே வரணும்னு சொன்னால் அவங்க லீவான டைம் வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கொள்வோம், பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வந்து மனசார நல்ல சந்தோஷம். மற்றது வந்து நேற்று அவங்களோட வீட்டிலேருந்து காலையில் 7 மணிக்கு எவ்வளோக்கிட்டு ரஜீவனுக்கு வந்து பல்கலைக்கழகத்துக்கு அது வந்து 3 வருஷமாக அங்கே ரெண்டு தங்கி படிக்க போகிறோம். அந்த வகையில வந்து இப்போ 4ஆம் மாதத்துக்குரியதான நேற்று முக்கியமான பொருட்களை வந்து முதல் கட்டமாக நேற்றை வந்து எஃப்னாவில் நான் வேண்டி இருக்கிறேன். அப்போ வந்து பெரிய ஒரு ஷாப்பிங்கே வந்து முடிச்சுட்டு தான் ஈவினிங் டைமாக வந்திருக்கிறார். நீங்கள் பார்க்கலாமா அது வந்து அவர் 2 தினம் கொண்டு போகிறதான இந்த திங்ஸ்கள் எல்லாத்தையும் வந்து முக்கியமான பொருட்களை நான் இப்போ உண்மைக்கே ஸ்பெஷலாக இந்த சுகேஷ் பற்றி தான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா நான் நினைச்சது வந்து இருக்க தம்பி ரெஸ் எல்லாம் வைப்பேன். ஆனால் அதை தாண்டி வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இதை தான் சொல்லுவோம் எனக்கு என்ன அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்குள்ள வந்து அதாவது வந்து பல்கலைக்கழகத்துக்கு தேவையான ஆவணங்கள், அதே மாதிரி வந்து இந்த படிப்புக்கு தேவையான இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் மேட்டது, இந்த பேக்ல ஃபோன் இருக்குது, இந்த ஸ்டிக் அதுகள் இருக்குது. ஸோ அதில் வந்து இதுவுமே இம்பார்ட்டன்ட். இந்த 3 விஷயம் தான் இதுக்குள்ள வச்சு மற்றது வந்து இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம், தம்பிக்கு வந்து ஒரு ரெக்கார்டாக கிடைச்சிருக்கு. நிறைய தருணம் வந்து அதையும் வேண்டிட்டு உண்மைக்குமே அவர் வந்து அந்த லட்சியத்தை நோக்கி செயல்பட்டு கொண்டு போய்க்க காலமும் நேரமும் கைகூடி நேற்றைய தருணமே கிடைச்சிருக்குன்னு. அது கூட இவருக்கு வந்து அது பல்கலைக்கழகத்தில் வந்து படிப்புக்கு சரியான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறதான ஒரு பொருளாக இருந்துச்சு. அப்போ அது வந்து அவர் முதலே முற்கூட்டி எஸ்கேட வீடியோவில் கேட்டு அது வந்து நேற்றைய தருணம் பாருங்க. இன்றைக்கு வந்து கேம்பஸுக்கு போய்க்கு அந்த பொருளையும் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ எல்லாமே கைகூடி வந்திருக்குது. வாழ்த்துக்கள். மென்மேலும் வந்து முதற்கட்டமாக ரஜீவன் பெரிய ஒரு லட்சியமான நிறைவேற இருக்குது. அதே மாதிரி மிச்ச மீதியான செயல்பாடுகள் எல்லாம் ரஜீவனோட உண்மைத்துவமாக பயணிக்கிற உறவுகள் வந்து நாங்கள் எப்போவுமே பயணிச்சு கொண்டே இருப்போம். சரிதான், எந்த வித கவலையும் இருக்கக்கூடாது. யாரையும் மிஸ் பண்றோம் அப்படின்னு. மற்றது சாப்பாட்டு விஷயம் தம்பியே சொல்லியிருந்தார். அவர் வந்து கான்ஃபிடென்டா அந்த விஷயத்துல இருக்கிறனாடி அதவீனமா தெரியாது. ஓகே, நாங்கள் ரஜீவன் கேட்டு ரஜீவன் ஓகே. இப்போ எங்கள் நேரம் போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாசம் ரெடி ஆகிட்டார். அப்போ நாங்கள் இப்போ தம்பியை கொண்டு போய் கேம்பஸுக்கு விடுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணணுமே என்ன சொன்னால் ஒரு சில பொருட்கள் வேணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அதுக்கப்புறமா தம்பியை கொண்டு போய் விட்டுட்டு அம்மாவும் நம்ம மண்டைக்கே போகிறோம். அப்போ அம்மா பஸ் ஸ்டாண்டில் விடணும். ஸோ இன்றைக்கு பொறுத்தளவு பெருமதியான ஒரு சம்பவம் நேரம் தருணமாக நாங்கள் உணர்றோம். மீதியான சம்பவங்களை பார்ப்போம் வாங்க. பெக்காடி முன்னுக்கு வைக்கலாம். சரியாச்சு, வந்துட்டுங்க. கார் சட்டத்தை கேட்டு வாரீங்களோ என்னப்பூ உங்களை பிடிக்க சொன்னது நாங்க போயிட்டு வேற போகலாம். நீங்க மதியம் சமைப்பீங்களா? அப்ப அங்க அண்ணாவியா இருக்க ஒரு வேலை போஷனம் குடிப்பீர்களா? கண்டிப்பா இருக்கு. ஒருவேளை வெளியா வந்துட்டோம்னா நான் சொல்லி கொண்டு
நாளைக்கு ஒரு நிகழ்வு இருக்கு. அந்த நாளைய நிகழ்வுல வந்து உங்கள் இருவரை அழைக்கிறேன். நான் அழைக்கிறேன், அந்த அக்கா அழைக்கிறேன். நாளைக்கு ஒரு இணையதின நிகழ்வு அனுஷியாவை மனைவியையும் கூப்பிடுவோம்னு சொல்லி நாம போயிட்டு வர போறோம் குட்டி. அம்மி பாப்பா தம்பி குட்டி கண்ணாடி எல்லாம் போட்டு ஓய் வாழ்க்கையில ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் அம்மா எல்லாம் நிக்கிறோம். சரி பாய் பாய் போயிட்டு வா பாய் காட்டுங்க பாப்பாக்கு. பாய் சரி பாய் போட்டு காட்டுங்க. பாய் 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 அப்போ வா உள்ளுக்கு வா பாய். பாய் பாய். இப்போ நாங்கள் விடுத்துக்கிட்ட போய் கொண்டிருக்கிறோம். ஆனையரவு தான் ஏவன் கேம்பஸா. ஸ்டார்ட்ல நாங்கள் திண்ணவேலி என்றிட்டோம். திண்ணவேலி பார்த்து ரஜீவன் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கதையா இருக்கு. ரஜீவன் என்னண்டு ரஜீவன் சந்தோஷ களை கட்டுது. அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. ரெண்டுக்கா பர்த்டே பார்த்ததும் விட 2 மடங்கு கொள்ளை அழகு. காரணம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ரஜீவன். அதியா சந்தோஷம் என்னடா. நீங்க அழகு இல்லாம அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஐயோ இந்த கதையை நான் என்ன செய்ய. வெல்வெட்டித்துறை 5.5 கிலோமீட்டர் போகணுமா அழுகிறதுக்கு. வெல்வெட்டித்துறை தெரியுமா ரஜீவனுக்கு? வீரம் விலகி பூமி. ஓ எப்படி கதை. தொடர்ச்சியான 2 ஞாயிறு ரஜீவனோட நாங்கள் பயணிக்கிறோம். பாத்தீங்களா? ஓகே ஆனால் அன்னைக்கு நான் போன ஞாயிறு நினைச்சேன் பாப்பா மாற ஞாயிறு இன்னொரு சவாலாக வருதோ. நான் உண்மையாக இந்த ஞாயிறு சேர்ச்சி போகணும் மாதிரி இருந்தாலும் கடவுள சித்தம். நன்மை தானே செய்கிறோம். நன்மை செய்ய திராணி இருந்து செய்யாமல் போனா தான் அது பாவணும். அப்போ அப்படி பாலம் என்ன பாலம்? சத்தியமாக சங்கப்புடி பாலம் மட்டும் இல்லை, ஒரு பாலம். ஓகே வடையும் சம்பலும். சம்பல் தருவினமே நாங்கள் பார்த்தீங்களா தான் இங்கே உள்ள சிறப்பு. சம்பல் தருவினோம். இன்னைக்கு வந்து எங்கள் சரவணக்கு இருக்கா ரஜீவனுக்கு அவசியமான பொருளை. இப்போ நாங்கள் வந்து ரஜீவனுக்கு பாயும் மற்றது வாளி மற்றது வந்து ஜொப்புலாம் நாங்கள் வெட்டி கொடுக்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் வந்து ஷப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து சின்ன வேலி சந்தேகம்
கழக நுழைவாயில். முதலாவது ரஜீவனை ஹாஸ்டலில் ஒன்றை விட போடும். என்ன ரஜீவன்? பெரிய ஹலோ மிஸ். ஓ மிஸ் வந்து ரிசீவ் பண்ணிட்டீங்க. வந்த வேலை அப்போ நான் நாங்கள் சொன்னாங்க நாங்கள் வந்து பைக்கில் வரோம்னு சொல்லி அவை அந்த இடம் காட்டி விட்டது. யாரும் பார்க்குறா இந்த பில்டிங்கில். ஓகே ஓய்வு பெற்ற ஊழியரை எடுத்து பாருங்க முன்னுக்கு. சரி அதான் நான் வந்து எவ்வளோ இப்படித்தான் ஒரு வீடும் இருக்கும். அமைதியும் சுத்தம் அமைதி கோயில் இருக்கு. ஜீவனால ஒரு சான்ஸ் இருக்கு சாருக்கு பார்க்கறதுக்கு கம்பேச. இந்த கோயிலை பார்த்துங்க, எந்த பெரிய கோயில் தமிழ் பிரகடனம் இதெல்லாம் அப்போ வந்தது. கேன்டீன் எது கேன்டீன் பகுதி. அடுத்த 3வது பையன் தான் பைக்கில். இந்த பையங்களை அப்படிதான் கப்பல்ஸ் இருந்த கதைக்கு நம்ம படிப்பேன். நியமனங்கள் வெளிப்படையாச்சு. நான் வந்த வாசலுக்கு தான் இது போகும் பாருங்க. என்ன பெரிய வளாகம் என்ன அவை காட்டினவே உங்களுக்கு கலைப்பிரிவு. நாங்கள் கலைப்பிரிவுக்கா போறோம். என்ன தம்பி வந்துதான் கலைப்பிரிவில் சாரு இது படிக்கிற இடம். அவரை கொண்டு ஹாஸ்டல்ல விட போறோம். ஹாஸ்டல்ல ஃபர்ஸ்ட் இது கேம்பஸுக்குள்ளாலே போறோம் பாருங்க. பெரிய பெரிய பிரதேசம். நாங்க வந்து நேரம் அந்த அக்கா இருந்தா அதால நேரம் போனான். படிக்கிறத கடந்து நான் வந்த பாதை இது ராஜீவன். முதல் வந்து ஹாஸ்டல் இருக்குன்னு சொல்லி இதுக்கு நேரம் போனா இல்லை நாங்க முதல் நின்றோம். அதுதான் உண்மையாவே நான் ஒன்றும் புலவுறதில்லை. இன்னைக்கு நம்ம டிரைவிங் அந்த இடங்கள் எல்லாம் வந்து அந்த இடத்துல இப்படி சுத்தி அப்படி வரும். அடிப்பீங்க. ராஜீவன் சொன்னது முன் வாசல்ல வர சொன்னபடியா அப்படி போயிட்டு வாரு. இப்போ எங்க கொண்டு விடுவோம்? பரமேஸ்வரா கல்லூரி தான் தாண்டிட்டாங்க. எனக்கு ஹாஸ்டலுக்கு போறோம். இப்போ ஹாஸ்டல்ல கொண்டு விடட்டாமா? அதுக்கு பிறகு நாளைக்கு தான் ரயில்வே கிட்ட வந்து அப்போ இப்போ நாங்கள் ரஜீவன் ஸ்டே பண்ண போகிற ஹாஸ்டல் எங்க பார்த்தாலும் முஸ்லீம்கள தான் எனக்கு சுற்றி பாலசிங்கம் ஹாஸ்டலா இப்போ நான் வந்து திரும்ப நின்று பார்த்தீங்களா ரயில்வே மை டிரைவிங். அது ஒரு பஸ்லேயே ஒரு போட்டு கிடையாது ஒரு கருத்துக்கு இருக்கிறேன். இதெல்லாம் நின்றது. ஓ வணக்கம். புகையிரத கடவை முன்னால் பாதுகாப்பு அபாயமா பாலசிங்கம் விடுதியா? பாலசிங்கம். இதுதான் ரஜீவன் தங்கி நிற்க போறதான ஹாஸ்டல். பாலசிங்கம் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜாஃப்னா. உள்ள போயிடலாம். பின்னே கிடக்கு இருக்கலாம். இதுதான் உங்களுக்கு அடுத்தபடி இடம். நாங்கள் என்னென்ன யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் முன் வாசலில் தான் நின்றாங்க. என்ற ரஜிமெண்ட் கோல் பண்ணி சொன்னவங்க அங்கே தான் பெற சொல்லி நாங்கள் இந்த வழியால் தான் நாங்கள் வாசலுக்கே போனாங்க. அதனால் சரி இப்போ அங்கே போனோடனே என்ன சொல்லிங்கன்னா பாலசிங்கம் விடுதி, அதாவது
இறக்கி கொண்டு போவாங்க. இப்போ ஓடன் வருவார் வந்து கூட்டின்னு போவார்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் ரஜீவன் லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் உள்ளுக்கு நாங்கள் வச்சிருக்கிறோம். இந்த வீடியில் தான் இருக்க போகிறாரு. இனி 3 வருஷம் கிட்டத்தட்ட என்ன 3 வருஷம் இங்கே தான். நீங்கள் இந்த ரோட்டு மற்ற இந்த முன்னுக்கு ரயில்வே கடவை இருக்குங்க பாருங்க, அந்த ரயில்வே கடவை மற்றது கோவில் இருக்குது, இதில் எல்லாம் மனப்பாடம் எடுக்கணும். இப்போ உங்களோட வீட்டில் எப்படி நீங்கள் நடக்க கேட்டு அங்கே இருக்குதுன்றெல்லாம் அச்சா பிடிச்சி வச்சுக்கிங்க இல்லை. இப்போ நேரம் வருவீங்கள் கேட்டில் இடிவிட மாட்டீங்கல்ல. அதே மாதிரி இந்த பாதைகள் மற்றது எங்கெங்கே என்ன ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் கேட்டாக தெரிஞ்சு படித்து பண்ணால் தான் சரி. அப்போ நீங்கள் நடந்து எங்கேயும் போய் வரலாம். ஏன்னா சரி, அப்போ இந்த விடுதியில் தான் தங்க போகிறார். நீ 3 வருஷம் படிப்பு இருக்குது. நாளையிலிருந்து அவர்கிட்ட படிப்பு ஆரம்பிக்க போகுது. நாங்கள் போனதாக நீ போன பிறகு நாங்கள் ரஜினி கொண்டு போய் ரூமெல்லாம் பார்த்து வருவோம். ஓகே, என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? சந்தோஷமாக இருக்கு ஒரு விஷயங்களை காண. இப்போ போய் முன்னுக்கு வாசலில் ஃபோட்டோ எடுத்துனீங்க, நல்ல வடிவாக இருக்குது. அந்த கேம்பஸ் உள்ளால் முதல்ல வாகனம் பட மாட்டேங்குது. அப்புறம் இந்த பிறகு வண்டி உள்ளால் வெட்டிச்சு. அதான் உள்ளே வந்தாங்க. அப்படி அவ்வளோ சோழியாக இருக்குது. மரங்கள் இடங்கள் பார்க்க எவ்வளோ ஒரு ஆசையாகவும் சோழியாகவும் இருக்குது. இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? என்ன சொல்கிறது, சந்தோஷமாக இருக்குது. வேறு விடுதி பார்க்குற எல்லாமே இப்போ புதுசு தானே. அதால் சந்தோஷம். படிக்கிற சந்தோஷம் விருப்பம். சரி, நாங்கள் அடிக்கடி இந்த விடுதிக்கு வந்து பார்க்கலாம். இதில் வந்துட்டு உங்களை கூப்பிட்டா நீங்கள் வருவீங்க. சரிதானே? ஓகே, அடுத்தது ஓடனோட கழிச்சு விடுவோம். வாங்க பார்க்கலாம். அடுத்த சார்வம் அங்கே இணையில் நிற்கலாம். அவன் இந்த ரோட்டை பார்க்குறான். என்ன அடிக்கடி வந்து பார்க்கணும். இதில் ரயில் அங்கெல்லாம் கிரவுண்ட் இருக்குது. இந்த விடுதி தான் ரஜீவன் ஃபோன் பண்ணிட்டு வந்து பார்க்குவோம். என்ன இப்போ நாங்கள் ஹாஸ்டலில் ரூம் எல்லாம் போய் பார்த்துட்டோம். தம்பியோட ஒரு பார்வை தெரிஞ்சவர்கள், அதாவது தம்பிக்கு உதவியாக நிற்கிறவர்கள்ட்ட தான் இந்த ஓடன் கொண்டு கதைச்சி ஒப்படைக்குது. இவருக்குன்ற ரூம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டிருக்காங்க. உள்ளுக்கு அட்டாக் பாத்ரூமோட நல்ல டைல்ஸ் எல்லாம் பார்த்து வேலை நடக்கணும்னு இருக்குது. அப்போ அவர் சொல்லியிருந்தார் அது வேலை முடியத்தான் இவருக்கு கொடுக்கணும். அவருக்கு 3 வருஷம் இருக்கலும் கொடுக்கணும். அதோட இப்போ அவர் அந்த கொஞ்சம் இடங்கள் பழக மட்டும் ஒரு பவனியா போய் ஒரு ஆளோட தான் இப்போ அவரை செட் பண்ணி ரூம் எல்லாம் வந்து நான் கொண்டு போய் இப்போ சாமான் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். என்னால் இப்போ அம்மாவோட சார்பு வேறே இல்லை. ரெண்டாவது பாய்ஸ் ஹாஸ்டல். அப்போ நாங்கள் தான் கொண்டே வந்து இவைக்கு சொல்ல முடியும். இவைக்கு இப்படி தான் இருக்கலாம். இவடத்து அங்கே உள்ளுக்கு போயிடாது. சரி, இனி நான் கொண்டு போய் ரஜீவனை விட்டுறேன். ரஜீவனை இப்போ வந்து ரூம் கட்டிலெல்லாம் பார்த்துட்டேன். ஓரளவுக்கு ரூம் எல்லாம் ஒவ்வொன்றே சொல்லி கொடுத்தேன். நான் கட்டில் எல்லாம் ஒவ்வொன்றே சொல்லி கொடுத்தேன். நான் இப்படி திரும்ப இந்த ஸ்டெப்பில் இடவழி திருப்பி அதனால் சிவரை தட்டி கொண்டு போனேன். இப்படி காட்டி இருக்கிறேன். அதோட அவர் நல்ல சிரமம் சார். இடப்பண்ணு பிடிச்சிருவார். அதோட இங்கே தான் ரூம். நம்ம நாங்கள் அந்த வாசலில் நின்று இல்லை, அங்கே வந்து அதுதான் படிக்கிறது. இங்கே இருந்து அங்கே போவோம். அப்போ ஓடம் சொன்னேன் தங்களோடையே வச்சிருக்கலாமா பக்கத்தில் ஒரு. ஏன்னா இவர் பிறகு அங்கால கஷ்டப்படுவார் படிக்கிறது. நாங்கள் ரூமில் இருக்க மட்டும் தான் பார்க்கலாம். அப்புறம் அங்கால ஒவ்வொரு நாளும் படிப்பு இருக்கு. அதுக்காண்டி தான் அவையோட புறம்பா விட்டு பழக விடுறோம். விளங்கு தான் இவன் நிற்கிற பழையனாத்தான். இனி அவ்வளோ தூரம் போய் அவங்களும் இதைக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க. 2 பேரும் நம்பரும் வாங்கி கொடுத்துருச்சு. அடுத்தது படிக்கிறதுக்கு எல்லாம் பழகலாம் தான் இடம். அதனால தான் அங்கே அந்த ரூம் அங்கே செட் பண்ணியிருக்கு. சரியா? ஓகே அம்மா, சந்தோஷம் தானே. நான் ரஜீவனை பண்ணி விடுவேன். ரஜீவன் ஓகே, வாழ்த்துக்கள் ரஜீவன். எனக்கு பெருமையாகவும் கிடைக்கு ரஜீவனுக்கு. ஏன் சொல்லுங்க, நான் அவிக்க சொன்னேன்ப்பா அதில் எவ்வளோ ஒரு திறமையாக படித்த கேம்பஸ் மட்டும் வந்திருக்காருன்னா அதை விட என்ன சொல்லுங்க ஆகும். ஒரு சராசரி எங்களை போல் இந்த வந்திருக்க தம்பியாக்களுக்கே அவங்க வந்தோன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரூமுகள் இதெல்லாம் பார்க்க பழகிறதுக்கு, அந்த இடத்த எங்களுக்கு பழக்கி கொள்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ இவருக்கு எது எந்த இடக்குன்றெல்லாம் தெரியும். அப்போ அவ்வளோ இவருக்கு டபுள் சேலஞ்சு. இப்போ ஒரு நார்மலாக நாங்கள் ஒரு 10 கிலோ தூக்குறோம், 20 கிலோ தூக்குற அளவுக்கு இவருக்கு சுமை. அந்த இடத்தை பழகணும்.
அதான் நான் அவருக்கு சொல்லி கொண்டு வந்தேன். அப்படி இருந்தும் கேம்பஸ் கிடச்சி இந்த என்ன இந்த ரூமை தேடி நாங்கள் பார்த்து இவரை கொஞ்சம் பழக்கப்படுத்துகிறோமே அப்படின்னு. எவ்வளோ ஒரு கஷ்டம் அது. மாமலா நாட்களுக்கு சிம்பிளாக இருக்கும் தானே, எங்கே பாத்ரூம் இருக்குன்னு தெரியும், எங்கே ரூம் இருக்குன்னு தெரியும், கட்டில் எங்கே பொருள் எங்கே தெரியும். இப்போ நாங்கள் எல்லோரும் பண்ணிட்டு இவரை புரியா அங்கே ஒரு ஆள் படைச்சிட்டு வரப்போம். இப்போ எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு தான் அந்த வரியோடு தான் படிக்கிறேன். படித்து நல்லா வரும். சரி அப்போ போமா. ஓகே சார். சரி வாங்க, நீங்கள் அங்கே மட்டும் பெறலாம். சரி 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 வாங்க. இதங்களை நீங்கள் வடிவாக பாருங்க. வாங்க. வாசலோடே இருக்குங்க பிஸ்னஸ் லைஃபோட. இதுதான் நீங்களும் நீங்கள் எல்லாம் கொண்டு சரியா? ஆமாம், இதுதான் நீங்கள் வந்து இதில் பார்க்கறதுனாலும் இதில் வந்து அந்த இதில் ஒரு ஆண்டு டெய்லர்ஷிப் வந்தால் வழியில் வருவோம். டெய்லி சந்திக்கும். அதோட ட்ரெயின் பக்கத்தில் நாங்கள் மாமத்து வீதியில் நாங்கள் நாங்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷன் தெரியுதா? பத்து ரெண்டு இருக்குது ரயில்வே. பத்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. சரியா? சரி ஓகே பாய். பாய். சந்தோஷம். என்ன சொல்ல போறீங்க? ஏதாச்சும் என்ன கால் பண்ணுங்க ஒரு சரியா? ஏதாச்சும் என்ன கால் பண்ணுங்க, நாங்கள் வந்து பார்ப்போம். இங்கே முன்னூறு கோயிலும் இருக்குது, காலையில் வந்து கும்பிடலாம். ஓகே ஓகே சரியா? பாய் பாய். என்ன சொல்கிறேன், காலையிலேருந்து ரஜிகனோட எல்லா தூரம் பயணித்து அவர்கிட்ட ஹாஸ்டலில் கொண்டு போய் விடுற அந்த கடைசி நேரத்தில் வந்து நாங்கள் அம்மா வந்து சரியான ஃபீல் ஆகிட்டோம். என்னென்னு சொன்னால் இந்த விஷயத்தை வந்து ஒரு பெரிய இந்த பாதையெல்லாம் தாண்டி தான் அது நல்ல போகணும். நான் வந்து தினமும் பயணிக்கிற பாதை வந்து இந்த கோயிலோட பாதை கடவே ஒரு ரிஸ்கான ஒரு பயணம். நம்ம தாண்டி போயிட்டு சாதாரண இதெல்லாம் எல்லாத்தையுமே நான் தன்னால் ஃபேஸ் பண்ண முடியும்னு நினச்சி கொண்டு கெட்டாக பயணிக்கலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு உறுதியான உள்ளது தான் சேர்த்துருக்கோம். சரியாம்மா, போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. நம்ம நம்ம பூல் எடுத்துக்கிறேன். சரி போய் சரி பாய்.